ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெஸ்லி இந்தியா லிமிடெட் இந்த நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு போனஸ் டிவிடெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அள்ளி தர போறாங்க. அதாவது ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லலாம். இந்த ஷேர்ஸை வச்சிருக்கவங்க ஹோல்ட் பண்ணுங்க. போனஸ் டிவிடெண்டுக்காக இந்த ஷேர்ஸை இந்த நேரத்தில் நம்ம வாங்கலாமா வேண்டாமா, இதை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெஸ்லி இந்தியா லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் எம்என்சி நிறுவனம். இந்த நிறுவனம் எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கு. இந்த நிறுவனம் நெஸ்கபி, மேகி, மில்கி பார், கிட்கேட், மில்க்மேட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் தயாரிச்சுட்டு வராங்க. இந்த நிறுவனம் அவங்களுடைய முதலீட்டாளர்களுக்கு போனஸ் வெளியிட்டிருக்காங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா ஒரு ஷேர் போனஸா வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட்டு இன்னும் வெளியிடல. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நெஸ்லி இந்தியா லிமிடெட் 1.14% வரைக்கும் கெயின் ஆகி ரூபாய் 2431.8 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது இல்லாம போனஸ் இந்த நிறுவனம் இப்பதான் முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததா டிவிடெண்டும் கொடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி 2024-25 நிதியாண்டுல மார்ச் காலாண்டுல இவங்களோட டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் ஃபைனல் டிவிடெண்டா ஒரு ஷேருக்கு 10 ரூபா வீதம் கொடுக்க போறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 4, 2025. நெஸ்லி இந்தியா லிமிடெட் ஆனால் கடந்த 6 மாசத்துல 12% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. 12 மாசத்துல பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இந்த ஷேர்ஸை 5 வருஷமா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 45% தான் இந்த ஸ்டாக் ஏறி இருக்கு. போனஸ் டிவிடெண்டுக்காக இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்க போறீங்கன்னா வாங்கலாம். ஆனால் போனஸ் டிவிடெண்டுக்கு அப்புறம் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டவுன் ஆகி தான் திரும்ப இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறும். நீங்கள் லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா தாராளமாக வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. அதனால நீங்க எந்த ஒரு ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி இல்லை உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.